இன்னைக்கு ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். செந்தில் பாலாஜியும் அசோக்கையும் தேடிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க எங்க இருப்பாங்கன்னு நம்ம தமிழ்நாட்டு போலீஸ்க்கு கரெக்டா தெரியும். இப்போ சப்போஸ் விடைய காலையில் தூக்கிடுவாங்கன்னு வச்சுங்க, 2 பேரும் நைட்டுக்குள்ள இவங்க 2 பேரையும் தூக்குனா இந்த அரசு அவங்க என்ன பண்ணணும்? மன்னிச்சு விடுமா இல்ல பனிஷ்மெண்ட் தருமா? மன்னிக்கிற அளவுக்கு அவங்க குற்றம் பண்ணிருக்காங்க. மன்னிக்கவே முடிக்காத அளவுக்கு தான் அவங்க பெருசா குற்றம் பண்ணிருக்காங்க. அதிமுக ஆட்சி காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் ஒரு 41 பேர் இறந்ததுக்கான முக்கிய காரணமே செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஒரு வருத்தம் அவங்களுக்கு பணம் பொருள் காசு அது வேற, ஒரு உயிர் எடுக்கிற அளவுக்கு அவங்க வேலை பார்த்துருக்காங்க. அப்ப அவங்க கண்டிப்பான நடவடிக்கை எடுக்கும். விஜய் 40 நாளா ஒரு மாதிரி சிறப்பாக தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால கண்டிப்பான உள்ள அவங்க மேல நடவடிக்கை எடுத்து அவருதான் தப்பு பண்ணிருக்காங்க. டிஎம்கேல இருக்க எல்லா எம்எல்ஏவும் கொள்ளடிச்சிருக்காங்க. வேளாண்மைக்கு ஏற்கனவே 10 வருஷம் வரமாட்டேன் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம எல்லாத்தையும் எப்ப என்னன்னா அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வயத்துல இருக்கலாமா? அதுக்குதானே ஓட்டு நேரத்துல எலெக்ஷன் நேரத்துல காசு கொடுத்து ஓட்டு வாங்க தெரியல. 26 தேர்தல் வரைக்கும் நினைச்சுட்டு இருந்தோம். 26 தேர்தல் முடிவுதான் சொல்லிடுச்சு. ஜனங்கள் எல்லாத்தையும் ஏத்துக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பதிலடி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு 50 நாள்ல வேற லெவல்ல இருக்கு. பெரிய விஷயம் தான். அதாவது அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டு ஏதோ ஒரு பண்ணிட்டு இருக்காரு. நடைமுறையா தெரிஞ்சுக்கிறதா தவறு நடக்கூடாதுன்னு பாக்குறாங்க. அதை எப்படி சரி பாக்குறாங்க. அதுக்கு எந்த முறையில போகணும் இது எல்லாத்துக்கும் உள்ளதான். இயற்கை தான், எல்லாத்துக்கும் உள்ளதான். நீங்கள் நானா இருந்தாலும் அப்படிதான். அது மாதிரி இப்போ ஏடிஎம்கேல இருந்து எல்லாம் சேர்றாங்க. இந்த ஆப்ஷன் ஸ்டார்டிங்ல இவங்க திங்க் பண்ணி வரல. இந்த ஏடிஎம்கே பார்க்கலாம் இது எடப்பாடினால அவர் மேல இருக்க பயத்துல இவங்க எல்லாம் வரலையா? இல்ல அதாவது அவங்க ஒரு பார்ட்டில இருக்கிறாங்க. பார்ட்டி பெருசா இருந்துச்சுன்னா அதே இருந்திருப்பாங்க. இந்த எடப்பாடி எடுக்கிற தவறான முடிவுனால நீங்க கட்சி அழிவுகள். அவர் மட்டும் இல்ல, உண்மையா சொல்ல போனா நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் அவ்வளோ ஓட்டு இருக்கும். எங்களுக்கெல்லாம் எங்க குடும்பத்திலே ஒரு 25-50 ஓட்டு இருக்கும். பட் இந்த ஓட் பன்னீர்செல்வமும் இவங்க பண்ண சொதப்பல் இவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி ஏடிஎம்கே இந்த கட்சியே இல்லாத போயிட்டு அந்த மாதிரி ஒரு ஏற்படுத்தி கட்சி வளர்க்க தெரியல. பேசிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் உண்மையாலுமே பெரிய லெவல்ல ஏதோ கொண்டு போறாரு கட்சியை. அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்துறாங்க. நமக்கு மக்கள் தான் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நம்ம என்ன செய்யறது முடியாது. அவ்வளவு ஒரு சிறப்பா தான் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. இப்போ விஜய் இப்போ நல்லாதான் பண்றாங்க. இதுல 15% தான் அவனுக்கு தான் தெரியும். அவங்க நானே ஒரு கட்சி சார்ந்தவங்க நானே சொல்றேன் அப்படின்னா மக்களுக்கு நல்லது செய்யறாங்கன்னு பொதுவா நம்ம எல்லாம் சொல்றது காமராஜர் ஆட்சின்னு சொல்லுவோம். காங்கிரஸ் தாண்டி மத்தவங்க தான் காமராஜர் ஆட்சின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் சிறப்பான ஆட்சி பண்ணிருக்கிறாரு. எல்லா மக்களுக்குமான ஆட்சி பண்ணிருக்காரு. அந்த பதிப்பு விஜய் போயிருக்காரு. உண்மையிலே சிறப்பாக ஒவ்வொரு பண்ணா நம்ம சுட்டி காட்டலாம். நல்லது செஞ்சா பாராட்டலாம். அவ்வளவுதான். அது முன்னாடி இந்த பழைய அந்த வண்டியில எல்லாம் வரும்போது டீ ஷோவா எல்லாம் போகும்போது சும்மா ஏதோ பேசுங்க, இவனுக்கு தான் தெரியும், அவங்க எல்லாம் சீனியர், அவங்க பார்க்காதுதா அப்படி இப்படின்னு பேசுறாங்க. அவங்க தொகுதியிலே டெபாசிட் வாங்க. ஸ்டாலினே ஒரு தொகுதியில ஜெயிக்கலையா? தமிழ்நாடு மட்டும் 234 தொகுதி விட்டு தொகுதியில நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கீங்க? ஏன் நீங்க ஜெயிக்கல? நீங்க மக்களை முட்டாளாக்கி பணமாகவும் பொருளாகவும் ஓட்டு வாங்கினாங்கிற பணங்கள்ல வேலை பார்த்தீங்க. மக்கள் தெளிவான பணம் போட்டுட்டாங்க. ஆனா 50 நாள்லயே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பண்ணிட்டு இருக்காரு. பாராட்ட விஷயம் தான். கண்டிப்பா சிரமம். ஒரு மனசு ஒண்ணு பேசுறாங்க. சினிமா துறையில இருந்து வந்தா இப்ப கூட யாரோ ஒருத்தர் பேசினாரு. சினிமா ஒரு பிளாக் ஷர்ட் போட்டாங்க, என்ன கட்சின்னு தெரியல. சினிமால இருந்து வந்தாரு, கூத்தாடிங்க எல்லாம் இது பண்றாங்க, இவங்கெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் வெயிட் அண்ட் சீ, திருப்பி ஸ்டாலின் வருவார். சினிமா துறையில இருந்து வராத ஒரு ஆசிரியர் சொல்லுங்க. எம்ஜிஆர் சினிமால இருந்து தான் வந்தாரு, கலைஞர் சினிமால இருந்து தான் வந்தாரு, ஜெயலலிதா சினிமால இருந்து தான் வந்தாங்க, ஸ்டாலினே சினிமால இருந்து தான் வந்தாரு, உதயநிதி சினிமால இருந்து தான் வந்தாரு. யாரு சினிமால இருந்தே வரல. எடப்பாடி பழனிசாமி சினிமால இருந்தே வரல. அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே சினிமா. இப்போ நம்ம இவங்களெல்லாம் வச்சு ஒரு படமே பண்ணலாம் மாதிரி தெரியுது. ஒரு கேரக்டர் கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடப்பாடி பழனிசாமி
ஒரு கிராமத்துல வந்து பால்காரு கேரக்டர் கொடுத்துடலாம். பன்னீர்செல்வத்துக்கு அவரு டீ கடைக்காரு. டீ கடையில அங்க ஒரு ஹோட்டல்ல வந்து கேஷியர்ல உட்கார்ந்துருக்க மாதிரி, ஏன்னா ஒரு பட்டலாச்சு கும்பமா அந்த ஒரு கெல்லப்பட்டியில உட்கார்ந்த சீமான் வந்து ஆர்டர் எடுக்கிறது எல்லாத்தையும் பேசி மார்க்கெட்டிங். சீமான் வந்து மார்க்கெட்டிங், ஓகேங்களா, இது ஒரு கேரக்டர். அப்புறம் இந்த செந்தில் பாலாஜி என்னன்னா இந்த மார்க்கெட்டிங் பண்றதுல உள்ளடி அடிக்கிறது, கமிஷன் ஊழல். அவர் அந்த கேரக்டர் தான் அவரு. அது கரெக்டா இருக்கு அந்த பக்கம். நம்ம சோகா ஸ்வீட் போட்டாங்க 2 பேரும், அன்பில் மகேஷ் இவங்க அப்படியே அழுகுறாங்க. அவங்களும் உள்ள போயிடுச்சுன்னு அழுகுறான். நடந்துக்கவே கூடாது, நடந்துருச்சு. இவங்களெல்லாம் வச்சு ஒரு ஸ்டோரி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு. பட் மெயின் திங் வந்து இதுக்கு ப்ரொடியூசர் யார் போடலாம்னா இப்போ ரெட் ஜெயின் மூவி வர மாட்டாங்க, ஏன்னா பிரச்சனைகள் இருக்கு. வேற ப்ரொடியூசர் அவங்க சன் பிக்சர்ஸ். இப்போ இன்னொரு விஷயம் குட் நியூஸ்ல சன் டிவி, நம்ம ஃபர்ஸ்ட்லாம் படம் பார்த்தோம் சரி எது பார்த்தாலும் ஒன்னு சன் பிக்சர்ஸ் வரும் ப்ரொடியூசர், ரெண்டாவது ரெட் ஜெயின் மூவி. இந்த படங்கள் தான் டோட்டல் சோசியல் மீடியாவையும் இவங்க கையில் வச்சுக்கிறாங்க படம். ஆனா இப்போ ஒரு குட் நியூஸ், சினிமா துறையில புரட்சி தளபதி விஜய் சாரை கூப்பிட்டு கௌரவிக்க போறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. டைரக்டர் படத்தை கையில வச்சுக்கிட்டு ரிலீஸ் பண்ண முடியல. இப்ப அப்படி 1 lakh கொடுத்து ஒரு படம் எடுத்துட்டாங்கன்னா இவங்க எடுத்துட்டு போயிட்டு 35,000 கொடுத்து சேனல்ல வாங்கிக்கிறாங்க. அவனுக்கு ஒண்ணும் இல்லை. நேர்ந்த பாருங்க மாரி செல்வராஜ் இவங்களாம் நல்ல டைரக்டர். ஆனா அங்க போய் லாக் ஆயிட்டு ஒரு படத்தோட அவ்வளவுதான், வெளியோ வர முடியல, உள்ளவும் போக முடியல. எல்லாம் மாறிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா மாறி. ஏன்னா இது சினிமா துறையும் காப்பாத்துற பெரிய விஷயம். அது தொழில் தானே வந்திருக்காரு. எவ்வளவு கஷ்டம் நஷ்டங்கள் தெரியும். அவரே சொல்லிட்டு லைட்மேன் முதற்கொண்டு பேலன்ஸ் வச்சிருக்காங்க சார். விஜய் மூவியும் இன்னொரு என்ன சிவகார்த்திகேயனுக்கு சரியா பேமெண்ட் போதுன்னு தான் சொல்றாங்க. டீம்ல ஒர்க் பண்ண சொல்றாங்க. கேமராமேனுக்கு போல அன்னைக்கு வேலை சரி வாங்கி கொடுத்துருவாங்க போல, சாப்பாடு கொடுத்துருவாங்கப்பா நாளைக்கு தரேன், 3 நாள் செக் கொடுப்பாங்க, 4வது நாள் பழைய கதை தான். நம்ம பெரிய பேனரே கொடுத்துருவாங்கட்டு கடைசியில் என்ன சொல்லுவாங்க, படம் வாங்கினாதான் நான் தருவேன் எவ்வளவு பர்சன்டேஜ் மாறணும். கண்டிப்பான முறையில மாறி.